என்னதான் பிராண்டடாக ஷூ வாங்கினாலும் ஒரு 6 மந்த்ஸு தவிர அதுக்கப்புறம் அது உழைக்காது. அதுதான் பிராண்டட். எவ்வளோ நீங்கள் பிராண்டடாக வாங்கினாலும் ஸ்கூல் ஷூவை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் இல்லை. அடுத்து என்னோடய ஒர்க்குக்கு நான் வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், இல்லை நம்மளாவே இருக்கட்டும், ஒரு கலர், ஒரு நூல் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு போடுறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அது என்னமோ தெரியல, இப்போல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போடுறது ரொம்ப ஃபேஷனாக இருந்தாலுமே, சில பேர் என்ன விரும்புகிறாங்கன்னா, சேம் அதே கலரில் ப்ளவுஸ் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே கலர்னால் அதே கலர் கிடைக்க மாட்டேங்குது. அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. என்ன தேடி தேடி எத்தனை கடை அலைஞ்சாலும் ஒரு நூல் சேஞ்சாக இருக்குது, இல்லை ஒரு ஷேடு வந்து மாறுது, சாரியில் உள்ள கலர் ப்ளவுஸில் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டில் இந்த பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலுமே அவங்களுக்குமே சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டேங்குது. இதே இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நல்லா போட்டால் நல்லா இருக்குமா. ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமரை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 10 கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் படுத்த முடியல. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கலர்ஸ் வேரி ஆகுது. இந்த கலர் போடலாமா, அந்த கலர் போடலாமா அப்படின்ட்டு. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டு தெரியும். அடுத்த ஒர்க்குக்கு, கட்டிங் ஒர்க்குக்கு வந்தாச்சு. வேலைக்கு ஆள் இருந்தாலும்